கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, அநேக காரியங்களில் நம்மளுக்கு தீமை செய்ய நினைத்து நிறைய காரியங்களில் மக்கள் நம்மளுக்கு ஈடுபட்டிருக்கலாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு நன்மையாக அதை மாற்றி அமைக்கிறாருங்க. உதாரணமாக, நீங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு நினச்சிருப்பீங்க. அந்த வீடு அடுத்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை விட பெஸ்ட்டான வீடு உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாருங்க. அதே போல் ப்ரமோஷனில் நம்மளுக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம், அது தடைப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல பெஸ்ட்டான ஒரு ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குதுங்க. அதே போல் இந்த மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா, அது தடையாகி விட்டதா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு இதை விட நல்ல பெஸ்ட்டான வாழ்க்கையை அமைக்க கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்கிறாருங்க. இதே போல் அநேக காரியங்களில் அநேகர் நம்மளுக்காக தீமை செய்யலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அதை நம்மளுக்கு நன்மையாக மாற்றி இன்னைக்கு முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க, பலப்படுத்துகிறாருங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.